வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், விநாயகர் சதுர்த்திக்காக கர்நாடகா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் தான் விநாயகர் சதுர்த்திக்கு இது பண்ணுவாங்க. அதாவது பாதாம் பூரின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மைதா மாவு 1 கப்புன்னா 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 10-20 பாதாம் நல்லா ஊற வச்சு இப்படி எடுத்தால் தோல் வந்துடணுங்க. அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு ஏலக்காய், குங்குமப்பூ, கொஞ்சம் நெய், கொஞ்சம் பால் வச்சுருக்கோம். இதுக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி இல்லைங்க, வெறும் பாலில் இந்த பாதாம் இதை ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வச்சு தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு சர்க்கரை பாகில் போடணும். அதனால் இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேணும். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாதாம் உரிச்சிட்டோங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, பால் மட்டும்தாங்க. பால் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு மாவு எப்படி பிசைறதுன்னு பார்த்துடலாம். மாவு கொஞ்சம் சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தான் இருக்குது, இருந்தாலுமே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நல்லது. 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு பச்சரிசி மாவுங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ரவை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் இந்த மாதிரி கலக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாம் கலந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுறேன், கொஞ்சம் அந்த பாகில் போட்டுறேன். அந்த பாகுலையே நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே கலந்துட்டோம். எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு லைட்டாக அப்படியே பெசனி கொடுங்க. இந்த பூரி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். அந்த லக்ஷ்மி இங்கே சாமிக்கு செய்வாங்க, கூப்பிடுவாங்க. வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாமிக்கு எப்படா நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காத்திருந்து சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துலாம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ அந்த பாதாம் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அப்படியே போட்டுருங்க. இதுக்கு தண்ணி வேண்டாங்க. தண்ணி பதில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பிசைகிறோம். இருங்க, பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பால் தான் ஊற்றிருக்கோம். பால் ஊற்றி நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாகவே இருக்கணும். இந்த பிசையும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க. ஏன்னா ஏலக்காய் போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம், பாதாம் மிக்ஸும் போட்டிருக்கோம். அதனால் நல்ல ஒரு வாசமாக இருக்குது. பாருங்கள், நல்ல பூரி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படி நெய் தடவி முடி வச்சிடலாம். நம்ம இதுலேயே ஏலக்காய், அந்த குங்குமப்பூ எல்லாம் போட்டதுனால கலர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அவங்க கர்நாடகா சைடெலாம் நம்ம தான் மோதகம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்க இது பால் கொழுக்கட்டை, விநாயகருக்கு வித்தியாசமாகலாம் அவங்க செஞ்சு கும்பிடுவாங்க. பொதுவாக அவங்க பிரசாதமே பார்த்திங்கன்னா எல்லாமே பால், பாதாம், நெய் அதெல்லாம் எல்லாமே இருக்காது. இங்கே பாருங்கள், அழகாக சூப்பராக வந்துருச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு பார்த்துடலாம். அதுங்களே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப்பு சர்க்கரை, இந்த சர்க்கரை மூழ்கிற அளவில் தண்ணிங்க, அவ்வளோதான். இது பக்குவம் என்னென்னா ஒரே ஒரு கம்பி பதம் தான் இதுக்கு பக்குவம். இந்த பூரி எடுத்து இதில் ஊறணுங்க, அவ்வளோதான். இது இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பூரி மாவு எப்படி இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா கரையட்டும். இதோடையே நம்ம குங்குமப்பூ எல்லாமே போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் போடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம மிச்சம் இருக்க குங்குமப்பூவும் போட்டுடலாம். இந்த குங்குமப்பூக்கு தாங்க இந்த பாதாம் பூரி நல்ல ஒரு கலர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கலர் அப்படி தங்க மாதிரி இருக்குது. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க.
குங்குமப்பூ தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் பாகு பதம் வரல. இந்த 1 கப்பு மாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 22 அந்த மாதிரி பாதாம் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க. பாதாம் வந்து நல்ல குட் ஹெல்தி தாங்க, நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், பாகு வந்து நல்லா பதம் வந்துருச்சுங்க. இப்போ இப்படி தொட்டுட்டு பிச்சுக்கு இருக்குதா, இதுதான் பதங்க. இதில் வந்து ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். அப்புறம் பூரி எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் டிப் பண்ணி மேலே பாதாம் தூவி விநாயகருக்கு கொடுத்துடலாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக உருட்டி நம்ம எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சின்னதாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு எவ்வளோ மெல்லுசாக முடியுமோ அந்த அளவுக்கு நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நெய் தடவிட்டு இதை ஒரு ஷேப்பில் பண்ணணுங்க. இந்த பாதாம் எல்லாம் நல்லா அரைப்படாமல் அங்கங்கே தெரியுதுங்க. இப்போ மறுபடியும் நெய் தடவிக்கோங்க. நல்லா தடவிட்டு இதை அப்படியே மடிச்சிருங்க. ரொம்பவும் க்ளோஸ் பண்ண வேண்டாம். மறுபடியும் நெய் தடவிக்கோங்க. இதை வந்து இப்படி பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இதுதான் இதனுடைய ஷேப். ஒரு கிராம்பை வந்து இப்படி வச்சிருவாங்க அவங்க. இதுதான் வந்து அந்த பூரி இப்படி தான் இருக்கும். இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம 3 திரட்டிட்டோம், ஒரு 4 போட்டுடலாம். இது மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து இந்த ஓரத்தில் அப்படி தடவி கொடுங்க. தடவிட்டு இதை அப்படியே ஆஃபாக மடிச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் எடுத்து இந்த பக்கம் தடவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதில் வந்து ஒரே ஒரு லவங்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் காஞ்சுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு இதை வந்து 1 by 1 நம்ம போட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்படி ஊற்றி போடுங்க. நல்லா வரும், சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜீராவில் போட்டுட்டோன்னா பாதாம் பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்டு நம்ம ஜீராவில் போட்டுடலாங்க. இது வந்து அரிசி மாவு, ரவை எல்லாம் போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அப்படி ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மொறுன்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். விநாயகருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம சாமிக்கு எப்படி வைக்கிறோம், இது எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். நல்லாவே இது வந்து மேலே ஊறணும். ஊறிட்டு இது நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதில் நம்ம இந்த பாதாம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை அப்படி தூவிடலாங்க. முந்திரி எல்லாம் வேண்டாம், ஏன்னா பாதாம் தானே, அதனால் பாதாமே போடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டா அதை விடையும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை விநாயகருக்கு படைச்சிடலாம் வாங்க. வந்து சாமி வந்து என்ன ரமணி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கே வந்துட்டாங்கங்க. அதனால் வந்து கிச்சன்லேயே நம்ம ஒரு பூஜையை சும்மா சின்னதாக ஒரு பூஜையை போட்டாச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பாதாம் பூரி வந்திருக்குது. அவர் அப்படியே அலங்காரம் பண்ணி கிச்சனுக்கே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் வாசம் முடியலை அவரால், அதனால் கிச்சனுக்கே வந்துட்டார். வந்த உடனே இங்கேயே உட்கார வச்சு ஒரு சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணி அவரை இங்கேயே பிரசாதம்லாம் கொடுத்தாச்சு. எப்படி இருக்காங்க எங்கள் வீட்டு விநாயகர்? இந்த பாதாம் பூரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, இதில் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. வெறும் ஒரு 10-15 பாதாம் தான். இது என்னமோ பெருசாக நினைக்காதீங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி தாங்க. மைதா மாவு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் அரிசி மாவு ரவை எல்லாம் வச்சு நீங்கள் சின்னதாக போட்டு ஒரு சின்ன கப்புக்கே நமக்கு ஒரு 10 வந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப நல்லா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லாமே பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.